ஹாய்ப்பா, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி டெய்லி லைஃபுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சில டிப்புகள் பார்க்க போகிறோம். வீடியோவில் போகலாமா? டிப் நம்பர் 1. இப்போ நம்ம வந்து ஊடாங்க சுத்தம் பண்ண போகிறோம், இறால் சுத்தம் பண்ண போகிறோம். இது வந்து எல்லாருக்குமே தெரியும், தலையை வாழை எடுத்துகிட்டு அந்த உடம்பை எடுத்துகிட்டா முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு. நான் உங்களுக்கு ஒரு மாதிரி மட்டும் சொல்கிறேன். இந்த மாதிரி தலையை வாழை எடுத்துருங்க, இது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ள வந்து குடல் இருக்கும், அதை நம்ம எடுத்துடணும். அதை வந்து எவ்வளோ ஈஸியாக வெளியாக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். நான் கையில் இப்படி கீறி விட்டு எடுக்கிறத விட இந்த முள்ளு கரண்டி இல்லை கத்தியை வச்சு கீறி விட்டு எடுத்தீங்கன்னா அது குடல் நல்லா சூப்பராக வரும். இந்த மாதிரியே போட்டுறாதீங்க. இது வந்து அப்புறம் உங்களுக்கு வந்து அது வந்து அந்த குடல் இருக்கும், ஒரு அரிப்புத்தன்மை அதில் தான் இருக்கும். அதனால் அதை எடுத்துருங்கப்பா. ஒரு முள்ளு கரண்டியை வச்சு அப்படி எடுத்துட்டிங்கன்னா அது கருப்பு கலர் அவ்வளோது உங்களுக்கு வந்துடும். சரியா? அப்புறம் உள் பக்கமும் இருக்கும், இப்படி திருப்பிக்கிறங்க. திருப்பிக்கிட்டு இந்த வாழை அந்த பக்கம் பிடிச்சிக்கிட்டு இந்த பக்கம் உங்கள் வசதிக்கு வச்சுக்கிட்டு அப்படி கீறி விட்டிங்கன்றாலே உங்களுக்கு நல்லா வந்துடும். இந்த மாதிரி கை மட்டும் பத்திரம் பார்த்து கீறிக்கிறேங்க. கீறினா அந்த அந்த குடலும் வந்துடும். அதெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துட்டு தண்ணி உள்ளுக்கு போட்டுருங்க. இதுதான் நம்மளுக்கு அரிப்பு வர்றது, இதை பார்த்துக்குறோங்கப்பா. சரியா? இந்த மாதிரி இறாலை க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இந்த உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். இந்த மாதிரி தலையை பீங்க, அதுக்கப்புறம் உடம்பை பீங்க. உடம்ப அந்த முழுக்கரண்டி வச்சு பிக்கிறேன்னா பிக்கலாம், கையில் பிக்கணும். ஏன்னா கை தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும்ப்பா. இதெல்லாம் அந்த குடலை எடுக்க மட்டும் தான் நான் முழுக்கரண்டி அப்படின்னா கத்தி யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு முழுக்கரண்டி உங்கள் வீட்டில் இல்லை முழுக்கரண்டி உங்களுக்கு சிரமமாக இருக்குன்னா பரவாயில்ல, கத்தியை வச்சு செய்யலாம். நான் உங்களுக்கு அதுவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். நான் ரொம்ப இறால்லாம் உங்களுக்கு சுத்தம் பண்ணி காட்டலை, ஒரு 4 இறால் மட்டும் தான் உங்களுக்கு சுத்தம் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் நான் வந்து சுத்தம் பண்ணிக்கிறோம். ஏன்னா எல்லாத்தையும் வீடியோ எடுத்துனா டைம் வேஸ்ட்டாக போகும்ல. உங்களுக்கு முடிஞ்சளவு நான் வந்து ஃபாஸ்ட்டாக தான் வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன்ப்பா. இதோட ஃபாஸ்ட்டாக கொடுக்குறேன்டா, எப்படி கொடுக்குறேன்னு எனக்கு தெரியலப்பா. சரியா? அப்புறம் தண்ணிக்கலை போட்டுக்கிறேன். அந்த தண்ணிக்கலை அப்புறம் எல்லா இறாலையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்க, உப்பு மஞ்சள் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு கழுவிடுங்க. அவ்வளோதான். இல்லைன்னா கழனி தண்ணிக்கலை கூட நீங்கள் கழுவலாம். கழனி தண்ணிக்கலை கழுவுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இறாலுடைய ஒரு அந்த வாசம்லாம் உங்களுக்கு போயிடும். அதை நீங்கள் கழுவிடுங்க. அந்த ஒரு ஏதாவது பிளால் வாடை பிடிக்கல அப்படின்னு இந்த மாதிரி கத்தியை வச்சுக்கிறங்க. இப்படி கீறி விடுங்க. கீறி விட்டு அந்த இதை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இப்போ உள் பக்கம் அப்படி திருப்புங்க. அதையும் அப்படி கீறி விடுங்க. கை மட்டும் கொஞ்சம் பதனம். ஓகே? கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் கூட வச்சுக்கிறேங்கப்பா. உங்களுக்கு வீடியோவுக்கு தெரியறதுக்காண்டி தான் நான் தண்ணியை குறைச்சி வச்சுருக்கிறேன். சரியா? இந்த மாதிரி எல்லா இறாலையும் க்ளீன் பண்ணி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்மளும் வாழலாம். இப்போ அடுத்த டிப்பில் போகலாமா? டிப் நம்பர் 2. நகைப்பாலிஸ் இருக்குல்ல, இது வந்து நம்மளுக்கு வந்து சில நேரத்தில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் திக்காயிரும். நம்மளுக்கு வந்து எடுத்து நம்மளுடைய நகத்தில் வந்து அடிக்க முடியாது. அதனால் இந்த இதை வந்து நம்ம சில இது ரொம்ப திக்காயிருச்சு. ஓகேயா? இதை வந்து நம்ம ரொம்ப நாளாக யூஸ் பண்ணலைன்னா இப்படி தான் நடக்கும். இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், ஐஸ் பெட்டி உள்ளுக்கு வச்சிடணும்ப்பா. வச்சேன்னே உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வைக்கலை, ஏன்னா நம்ம ஐஸ் பெட்டிக்குள்ள இடமும் இல்லை. இப்போ நம்ம வந்து ஹாட் வாட்டர் ஊற்றி இதை நல்லா ஊற வச்சுருங்க. அது நல்லா கொஞ்ச நேரத்தில் இது நல்லா இலகிரும். அப்புறம் நீங்கள் எடுத்து உங்கள் நகத்துக்கு அடிச்சுக்கரலாம். இது நம்ம வந்து எல்லாத்தையும் எதுக்கு ஊற வைக்கிறோம்டா, இது வந்து நான் வந்து நகத்துக்கு அடிக்கிறதுக்காண்டி நான் வந்து இது பண்ணலை, வேறு ஒரு டிப்புக்காண்டி நான் செய்ய போகிறேன். இப்போ நல்லா தண்ணி நல்லா இது பண்ணிருச்சு. இப்போ நீங்கள் எடுத்து பாருங்களேன், உங்களுக்கு நல்லா கொஞ்சம் இலகுவாக இருக்கும். நம்ம நல்லா தடவலாம், நகத்தில் தடவலாம். வேறு எதுனா டிப்புக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நேப்பாலிஸில் வந்து வாங்கினதே வந்து டிப்புகளுக்காண்டி தான் நான் வாங்கி வச்சுருப்பேன். மற்றபடி நான் வந்து நகத்துக்கெலாம் அடிக்க மாட்டேன்ப்பா. ஓகேயா? டிப் நம்பர் 3. உடைய மூடி இரும்பு மூடியது, கண்ணாடி பாட்டிலுக்கு இந்த இரும்பு மூடி மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து கரலாக போச்சுப்பா. லேசாக இருந்துச்சு, தேய்ச்சி கழுவுன்னு இந்த மாதிரி கரலாக போச்சு. இதுக்கு நம்ம வந்து இந்த நேப்பாலிஸ் வச்சு பல மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். டிப்புகளில் நிறையா பாதி அடிச்சிருக்கிறேன். சரி, இன்னும் பாதியை வந்து அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, சரி இதை வீடியோ எடுக்கலாமே அப்படின்னு உங்களுக்கு எடுத்துக்க. ஏற்கனவே 10 நாளைக்கு முதல்ல ஒரு மூடி அடிச்சிட்டேன். இந்த மாதிரி தப்பா இருந்துச்சு. லேசான கரலாக சொரண்டு இருக்கும். என்னென்னு கரெக்டாக கூர்ந்து பார்த்தா லேசாக கரல் பிடிக்குது. சரி, அதான் இதை வந்து நல்லா தேய்ச்சி கழுவிட்டு தொடச்சிட்டு நம்ம வந்து அடிப்போம் அப்படின்னு. இப்போ நம்ம மிக்சிக்கு ஜாருக்கு அடிக்கிறோம். அப்புறம் வந்து எதுவும் வந்து ஸ்க்ரூ இருக்கிறதுக்கு இந்த நேப்பாலிஸை தடவி இருக்கிறோம். அதெல்லாம் நல்லா தானே இருக்குது. அதுக்கு தான் எனக்கு இந்த ஐடியா வந்துச்சு. ஆனால் உள்ளுக்குலாம் எந்த ஒரு கரலுமே இல்லை. அந்த மூடி அந்த ஓரத்தில் மட்டும் தான் நம்ம கரலாக இருக்குப்பா. இதை தேய்ச்சி கழுவுனா ஃபுல்லாக அந்த பெயிண்டிங் ஃபுல்லாக எல்லாமே உரியுது. சரி, அதுக்கு இந்த டிப்பு செய்யலாம் அப்படின்ட்டு. நம்ம வந்து ஜேம் பாட்டெல்லாம் இருக்கும், அதெல்லாம் அப்படி ஆகாது. இது குவாலிட்டி குறவுன்னு நினைக்கிறேன். 6 பாட்டில் வாங்கினேன். என்னென்னு தெரியல, இந்த வாங்கி தான் 1 வருஷம் தான் ஆகுது. அதுக்குள்ளே அப்படி இருக்குது. சரி, இதை அடித்து பார்ப்போம். இது எவ்வளோ நாளைக்கு வரும்னு எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியலை. ஏன்னா நான் வந்து ஒரு மூடியை அடித்து வச்சு கரெக்டாக 10 நாள் தான் ஆகுது. சரி, அதோட தான் நான் உங்களுக்கு வந்து இதை வந்து ஷேர் பண்ணுறேன். சரியா? இந்த மாதிரி எந்த கலர் பிடிச்சிருக்கோ அடிங்க. இதோட டிசைன் உங்களுக்கு பிடிச்சதுனால அடிங்க, செய்யுங்க. இப்போ நம்மளுக்கு டிசைனாக அந்த இதெல்லாம் நம்மளுக்கு செய்ய தெரியாது. எனக்கு தெரிஞ்சது தான் உங்கள்கிட்ட ஒரு ஐடியா சொல்கிறேன். செஞ்சு பாருங்கள். ஓகேயா?
நாளைக்கு முதல்ல அடித்தது இந்த சாம்பா கலர் மூடிக்கு அடித்து வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த மூடிக்கு சாம்பா கலர் அடித்து நல்லா இருந்துச்சு. அதோட தான் சரி மறுமுறை முடிக்கு செய்வோம், அதை வீடியோ எடுப்போமே அப்படின்னு எடுத்து உங்களுக்கு காட்டுறேன்ப்பா. ஓகே, நம்மளுக்கு ஓகே இருக்கிறத மட்டும் தான் நம்ம டிவி சேனலில் போடணும். சும்மா எல்லாத்தையும் யூடியூப் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம சேனலில் இருக்குதுட்டு எல்லாத்தையும் போடக்கூடாது, மக்களை கன்ஃபியூஷன் பண்ணக்கூடாது. அதில் நான் வந்து ரொம்ப உறுதியாக இருக்கிறேன். எனக்கு என்ன ஓகே இருக்கோ அதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்ப்பா. சரியா, பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இதோட பெஸ்ட் ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு மாதிரி எதுவும் செய்யலான்னு உங்களுக்கு ஐடியா தோணுச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நேபாளிஸ் வச்சு பல மாதிரியான டிப்போல் நம்ம செய்யலாம். நேபாளிஸ் வந்து நேரத்துக்கு மட்டும் போடுறது கிடையாது, பல மாதிரியான டிப்போல் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். டிப் நம்பர் 4, நம்மளுடைய கேபிள் சார்ஜர் இருக்குல்ல, இது நம்மளுக்குள்ளது எதுன்னு தெரியாதுல்ல, அதனால் நமக்குள்ளதுக்கு மட்டும் நம்ம வந்து சின்ன ஒரு பொட்டு வச்சிட வேண்டியதாக முடிஞ்சிருச்சு நேபாளிஸை வச்சு. அப்போ நம்மளுக்கு தெரியும். அதுக்கு தான் இந்த கேபிள் வந்து 3 ஃபோனும் சார்ஜ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இப்போ வந்து அந்த ஸ்டீல் மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் வலுவலுன்னு தான்ப்பா இருக்குது 2 பக்கமே. இப்போ உள்ள ஃபோன் சார்ஜெல்லாம் அப்படி தான் இருக்குது. அதுக்கு முதல்ல கொஞ்சம் ஒரு பக்கம் சொரண்டு இருக்கும்ல, இப்போ அதெல்லாம் இல்லை, இப்படி தான் இருக்குது. நம்மளுக்கு ஒரே கேபிளில் 3 இருக்குது, 3 சார்ஜ் பண்ணுறது இருக்குது. அது நம்மளுக்குள்ளது எதுன்னு தெரிஞ்சுக்கிறக்காண்டி நம்ம ஒரு சின்ன ஒரு பொட்டு வச்சுக்கிட்டோம். நம்ம ஈஸியாக நம்ம வந்து எல்லா கேபிளையும் போட்டு இது பண்ணாமல் நம்ம கேபிள் எதுன்னு தெரிஞ்சுன்னா நம்ம வச்சுக்கிறோம். ஒரு ஸ்டிக்கர் போட்டு கூட நீங்கள் வைக்கலாம், நேபாளிஸ் வைக்கலாம், எது வேணாலும் வச்சுக்கிறோங்கப்பா. சரியா, ஒரு ஏதாவது மார்க் பேனாக இருந்தால் கூட அதை கூட நீங்கள் வைக்கலாம். இப்போ என்னட்டா நேபாளிஸ் இருக்குது, நான் வச்சுருக்கிறேன். இது உங்களுக்கு ஒரு ஐடியா தான் நான் சொல்கிறேன். எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்களேன். உங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ 3 சார்ஜ் இருக்குது, ஒரே வயரில் இருக்குது கேபிளில். அதுக்கு இப்போ நம்மளோட எதுவும் தெரிஞ்சிருக்கேன்னு நம்ம ஒரு சின்ன ஒரு பொட்டு வச்சுருக்கணும். இதோட சின்ன பொட்டு கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ அடுத்த டிப்புக்கு போகலாமா? டிப் நம்பர் 5, நம்ம மசாலா தூள்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை இந்த பாட்டிலில் வந்து கொஞ்சமாக டிஷ்வாஷிங் லிக்விடு போட்டு கொஞ்சம் நேரம் பைப்பு தண்ணியை போட்டு நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சு உங்கள் டைம் வரைக்கும் ஈஸியாக நீங்கள் கழுவிடலாம்ப்பா. ரொம்ப ஈஸியான இது தான். இந்த மாதிரி ஊறின அப்புறம் நீங்கள் கழுவுனீங்கன்னா எவ்வளோ பாட்டில் இருந்தாலும் ஈஸியாகவே நீங்கள் கழுவிடலாம். கழுவி காய வச்சு மறுபடியும் மசாலா தூள் போட்டிங்கன்னா அந்த பாட்டில் பார்க்கவே அழகாக இருக்கும், நம்மளுக்கு வேலை செய்யவும் நல்லா நீட்டாக இருக்கும். இது வந்து பிளாஸ்டிக் பாட்டில், நெய் பாட்டில்ப்பா. இது நெய் வாங்கினது. இதில் ஒரு 6 பாட்டில் சேர்ந்துருக்கு எனக்கு. அதில் தான் நான் இப்போ வந்து மீன் மசாலா, இறைச்சி மசாலா எல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். காஞ்சி உள்ளதோடு நீங்கள் எடுத்து மசாலா போட்டு வச்சுக்கிறேங்க. ஓகே, இப்போ அடுத்த டிப்பு நம்பர் 6, நம்ம கழனி தண்ணியை வந்து மீன் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவினீங்கன்னா அந்த மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஓகேயா? டிப் நம்பர் 7, சிங்கில் வந்து இந்த மாதிரி ஒரு கூடையை வச்சு நீங்கள் கசடெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு சிங்க் அடைப்பே உங்களுக்கு வராதுப்பா. நீங்கள் எப்படியே எடுத்து கையோடு எடுத்து தண்ணியை நல்லா வடிஞ்சதோடு நீங்கள் எடுத்து இது பண்ணாலும் இந்த மாதிரி மாட்டி விட்டிங்கன்னா கூட உங்களுக்கு தண்ணி ஃபுல்லாக கீழே வடிஞ்சிரும். அந்த மாதிரி உங்களுக்கு வசதி இருந்தால் நல்லா மாட்டி விட்டுக்குறங்க. அந்த கூடையில் எதையும் கட்டிட்டு விட்டுக்குறங்க. ஓகே, இது நான் ரொம்ப காலமாக யூஸ் பண்ணுறப்ப இந்த ஒரு கூடையே 4 வருஷமாக இருக்குது நம்ம வீட்டில். எப்படின்னு பார்த்துக்குறேங்க. டிப் நம்பர் 8, இந்த கூடை இது வந்து இந்த ஸ்டீலோட இது இருக்குல்ல, இது வந்து நம்ம வந்து ஸ்பாஞ்சு அப்புறம் ஸ்டீல் ப்ரஷ் எல்லாமே நம்ம வச்சுக்கலாம். பீங்கான் கழுவுறதுக்குள்ள ஜாமான் எல்லாத்தையும் வச்சுக்கலாம். நல்லா தண்ணி நல்லாவே வடிஞ்சிரும். இதனால் நம்மளுக்கு சுத்தமாக இருக்கும் அந்த இடம். நம்ம ஸ்பாஞ்சை புழிஞ்சு அப்படியே வச்சிடலாம், தண்ணியோடு வைக்க வேண்டியதில்லை. இதுக்கு ஆணி கூட தேவையில்லை, ஒரு கிளிப்பு மாதிரி இருக்கும், பைப்லேயே மாட்டிக்கிறலாம். பக்கடைச்சின்னா வாங்கி மாட்டிக்கிறேங்க, நான் ஆஃபரில் தான் வாங்கினேன். டிப் நம்பர் 9, நீங்கள் மீன் பொரிக்கும்போது இந்த ஒரு பொருளை மட்டும் போட்டு பொரிச்சு பாருங்களேன், உங்கள் மீன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு 4 பல் பூண்டை நல்லா இடித்து அந்த மசாலா மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போடுவோம்ல, அதை போட்டு அந்த பூண்டையை நல்லா இடித்து போட்டுருங்க. இல்லைன்னா மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பூண்டு எல்லாத்தையும் மிக்சியில் வச்சு ஒரு சுற்றி மீனுக்கு போட்டுருங்கப்பா. மீனுக்கு போட்டிங்கன்னா அந்த மீன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் மாமியார் என்ன செய்வாங்க, இதோட சின்ன வெங்காயத்தை இடித்து போடுவாங்கப்பா. டிப் நம்பர் 10, உங்கள் கடாய் வந்து ரொம்ப எண்ணெயாக இருக்குதா, ஈஸியான டிப்பு சொல்கிறேன். கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனளிக்கும். டிஷ்வாஷிங் லிக்விட் கொஞ்சமாக போடுங்க, ஒரு சொட்டு போடுங்க போதும். அப்புறம் தண்ணி ஊற்றுங்க, பைப் தண்ணி ஊற்றி ஒரு 3லேருந்து ஒரு 5 நிமிஷம் அது ஊறட்டும். இதை கடைசி இதாக வச்சுக்கிறோங்க. எல்லாத்தையும் கழுவிட்டு கடைசி அதை செய்யுங்கப்பா. இல்லைன்னா ஃபஸ்ட்டே ஊற வச்சுட்டு பாத்திரம் கழுவுறதுக்குள்ள இதை ஊறிடும். அப்புறம் கழுவி போட்டு நீங்கள் சிங்கையும் கழுவிட்டு நீங்கள் வந்துடலாம். நான் எப்போவுமே இதை கடைசியாக ஊற வைப்பேன், ஊற வச்சு கழுவிடுவேன். இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் ஊற வச்சு இப்போ வந்து ஊறிடுச்சு. இப்போ சாதாரண ஸ்பாஞ்சில் எந்த ஒரு லிக்விடும் போட வேண்டாம். ஏற்கனவே தண்ணியில் நம்ம வந்து லிக்விட் ஊற்றிருக்கிறோம், அதுவே போதும். இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு தண்ணியை சாய்ச்சி விட்டுட்டு அதை கையோடய நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த ஸ்பாஞ்சை வச்சு அப்படியே தேய்ங்கலை. முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு எண்ணெய் பிஸ்கு 1 நிமிஷத்தில் உங்களுக்கு போயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கையிலையும் எண்ணெய் ஒட்டாது, கடாயிலும் எண்ணெய் இருக்காது, உங்கள் சிங்கிலையும் உங்களுக்கு எண்ணெய் ஒட்டாது. அப்புறம் சிங்கை நல்லா தேய்ச்சி கழுவி விட்ருங்கப்பா. முடிஞ்சிருச்சுன்னு இப்போ உங்களுக்கு கழுகாமல் தான் சிங்கை காட்டியிருக்கிறேன். இப்போ நம்மளோட குவாலிலையும் எண்ணெயே கிடையாது, நம்ம சிங்கிலையும் எண்ணெய் இல்லை, என்ன கழுவலாம் இல்லை. ஆனால் ஒரு சொட்டு எண்ணெய் கூட அதில் இருக்காதுப்பா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? எண்ணெயை போட்ட பதிவு எந்த அளவுக்கு பயனாக இருக்குன்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பில்ல சந்திக்கலாமா? பை, see you.